இந்தா பவித்ரா காஃபி. தேங்க்ஸ் அண்ணி. எப்பா 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 ப்ரஷ் பண்ணாம காஃபி குடிக்கிறதுக்கு என்ன டேஸ்டா இருக்கு. ஏய் பவித்ரா, நீ இன்னுமா ப்ரஷ் பண்ணல? அண்ணி, ப்ரஷ் பண்ணாம காஃபி குடிச்சாதான் நல்லா இருக்கும் டேஸ்ட். பவித்ரா, இது என்ன கெட்ட பழக்கம்? ஏன் அண்ணி, நீங்க அப்படியெல்லாம் குடிக்க மாட்டீங்களா? ஐயோ, நீ சொல்லிலே எனக்கு அது ஒரு மாதிரியே கொமட்டிக்கிட்டு வருது. இதுல நான் வேற அந்த வேலையை பார்க்கணுமா? அண்ணி, நல்லா இருக்கும் அண்ணி, ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா இரு, வாயில உள்ள ஜெர்ம்ஸ் ஃபுல்லா உள்ளதான் போகும். நீ கெடுறதும் காணாம என்னையும் சேர்த்து கெடுக்கலான்னு பாக்குறியா? என்ன நீ ஒரு காஃபி காண்டி இவ்வளோ காணம் பேசுறீங்க? நீயும் இனிமே ஒழுங்கா ப்ரஷ் பண்ணிட்டே காஃபி குடி. இதெல்லாம் ஒரு கெட்ட பழக்கம், இதெல்லாம் தூர விடு. அதுவும் இல்லாம இன்னும் கொஞ்ச நாள்ல நீ இந்த வீட்டை விட்டு கிளம்ப போற. அங்கேயும் போய் இந்த பழக்கத்தை வைக்காத. அப்புறம் அந்த வீட்டுல இருக்கவங்க உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? அதுக்கு என்ன அண்ணி, என்ன நினைக்க போறாங்க? இதெல்லாம் நம்மளோட இஷ்டம். அவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்க முடியுமா? இங்க பாரு பவித்ரா, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. சரி விடுங்க நீ, இப்ப எதுக்கு அதெல்லாம்? அதெல்லாம் அப்ப பாத்துக்கிடலாம். மலர் கல்யாணத்துக்கு எல்லாம் சாரி எல்லாம் எடுத்தாச்சா? ஆமா பவித்ரா, அன்னைக்கு போயிருந்தோம்ல, அப்பதான் எல்லாம் எடுத்துட்டு வந்தோம். சரியா, நீ எப்ப கல்யாணம், என்ன ஏது ஒண்ணுமே சொல்லவே இல்லை நீங்க. அதே இப்ப ஒரு குழப்படியாதான் இருக்கு. என்னாச்சா நீ, என்கேஜ்மெண்ட் மாதிரி ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? பிரச்சனை எல்லாம் இல்ல பவித்ரா. ஆனா மலரும் ஆனந்தும் சேர்ந்து ஊட்டியில கல்யாணம் வைக்கலான்ட்டு நினைக்கிறாங்க. வாவ், சூப்பர் அண்ணி, சூப்பர் ஐடியா. பாத்தீங்களா, எங்களுக்கு கூட அப்படி ஒரு ஐடியா தோணல. ஆனா மலருக்கும் ஆனந்துக்கும் இப்படி ஒரு ஐடியா தோணிருக்கு. சூப்பர். நீ வேற பவித்ரா, உன் கல்யாணத்துக்கும் அவங்க கல்யாணத்துக்கும் 5-6 நாள் தான் வித்தியாசம் இருக்கு. எப்படி பண்ண முடியும்? ஏன் நீ, அதனால என்ன இருக்கு? அட சும்மா இரு. அப்ப நான் மட்டும்தான் போற மாதிரி இருக்கும், வேற யாரும் இந்த வீட்ல இருந்து வர்ற மாதிரி இருக்காது. நான் மட்டும் எப்படி போக முடியும்? அதனாலதான் நான் மலர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஆனந்த் கிட்ட கொஞ்சம் பேச சொல்லி. அண்ணி, லைஃப்ல ஒரு வாட்டி வர்ற விஷயம், அதுக்கு போய் நீங்க எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அப்படியே பண்ணட்டும். அது எப்படி முடியும்? நீ எப்படி பவித்ரா வர முடியும்? அவ கல்யாணத்துல நீயும் கலந்துக்கிடணும்ல. எனக்கு அந்த ஆசையும் இருக்குல்ல. நானும் தான் வருவேன், நான் எதுக்கு வராம இருக்க போறேன்? என்ன விளையாடுறியா? கல்யாணத்துக்கு 5 நாள் வச்சுட்டு அத்தை உன்னை கூட்டிட்டு வருவாங்களா? அதெல்லாம் கூட்டிட்டு வருவாங்க, அதனால என்ன நீ இருக்கு? சும்மா இரு பவித்ரா. நம்ம இங்கக்குள்ளனா பிரச்சனை இல்லை, போயிட்டு வந்துடலாம். ஊட்டி அப்படியெல்லாம் போனா சரி வராது. உனக்கு தெரியாம நீ சொல்லிட்டு இருக்க. உனக்கு ரெடி பண்றதுக்கே எல்லாம் சரியா வந்துடும். அதுவும் இல்லாம உனக்கு வேற அலைச்சலா இருக்கும், அது சரி வராது. அண்ணி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஊட்டியில போய் கல்யாணம்னா நல்ல ஜாலியா தான் இருக்கும். நீங்க ஓகே சொல்லுங்க, நான் வர்றேன். சும்மா இரு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்னாச்சு, 2 பேரும் என்ன வேணும் வேணான்ட்டு பேசிட்டு இருக்கீங்க? அம்மா வாங்கம்மா, உங்களை தான் கூப்பிடணும்னு நினைச்சா நீங்களே வந்துட்டீங்க. என்னடி? அது ஒன்றும் இல்லைம்மா, மலர் கல்யாணம் இருக்குல்ல, ஊட்டியில் வச்சு பண்ண போகிறாங்களாம். அப்படியா? அந்த ஏரியாலையா? அது எப்படி? இப்போ எல்லாரும் அப்படிதாம்மா கல்யாணம்லாம் பண்ணுறாங்க. சரி சரி. என்ன சரி சரின்ட்டு இருக்க? நம்ம ஊட்டிக்கு போத்தானே செய்யலாம். கல்யாணத்துக்கு ஊட்டிக்கா? என்ன பூமாரி? ஆமாத்த, ஊட்டியில் வச்சு கல்யாணம் பண்ணலான்ட்டு ஐடியா இருக்குன்ட்டு 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. என்கிட்ட கேட்டாங்க, நான் முடியாதுன்னு தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம பவித்ரா கல்யாணம் வேற இருக்குல்ல, அங்கே போயிட்டு இங்கே வர்றது சரி வராதுல்ல. அம்மா, அண்ணியை பார்த்தீங்களா, ஏன் கல்யாணத்துக்காக அவங்க கல்யாணத்தை ஊர்லேயே வச்சு பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தப்பு இல்லையா? அவங்களுக்கு ஊட்டியில் வச்சு பண்ணுறதுக்கு தான் இஷ்டம் இருக்குன்னா நீ விட வேண்டிய பூமாரி. நீ எதுக்கு அவங்க கிட்ட இங்கே வச்சு பண்ண சொல்லிட்டு இருக்க? என்னத்த, என் தங்கச்சி கல்யாணத்தில் நீங்களும் கலந்து கூடத்தானே செய்யணும். அதனால என்ன இருக்கு, நீ போயிட்டு வா. அம்மா, என்ன சொல்லிட்டு இருக்க? நாம மட்டும் எப்படிமா போகாம இருக்க முடியும்? ஏய், மலர் கல்யாணம் முடிஞ்சு உன் கல்யாணத்துக்கு என்ன ரொம்ப நாடா இருக்கு? கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 2 வாரம் கூட கிடையாது. அதனால இப்ப என்னவா? அது எப்படி பவித்ரா சரியா வரும் நம்ம போறது? வேணும்னா அண்ணனும் பூமாரியும் போயிட்டு வரட்டும். அது எப்படி எத்த முடியும்? நீங்க இல்லாம எப்படி கல்யாணம் சரி வராது அத்தை. அதனாலதான் நான் ஏற்கனவே மலர்கிட்ட பேசிட்டேன், ஊர்லயே வச்சு பண்ணிக்கிடலான்ட்டு. அம்மா, என்னம்மா நீயும் சேர்ந்து இப்படி பேசிட்டு இருக்க? ஏன் என் கல்யாணம் வச்சோம்னா என்ன, நான் வீட்டை விட்டு வெளியே போக கூடாதா? நீ இதெல்லாம நம்பிட்டு இருக்க? ஏய் லூசாடி நீ, அங்க போயிட்டு அப்புறம் வர்றதுக்கு சரி வராது. அதுக்கு தான் சொல்றேன். அவ கல்யாணம் முடிஞ்சு 2 மாசம் கழிச்சு உன் கல்யாணம்னா சரிங்களாம். டக்கு டக்குன்னு உனக்கு அடுத்து என்கேஜ்மெண்ட், உனக்கு கல்யாணம்ட்டு 2 வாரத்துக்குள்ள முடிஞ்சாகும். அந்த நேரத்துல நம்ம அங்க இருந்தோம்னா இங்க உள்ள வேலையெல்லாம் யாரு பாக்குறதா? அதனால என்ன, எல்லா வேலையும் முன்னக்கூட்டியே பார்த்து வச்சுட்டு போலாம். மலர் கல்யாணத்தை கலந்துக்கிட கூடாதுன்ட்டு சொல்றது தப்பு இல்லையா? அதுக்கப்புறம் ஏன் கல்யாணத்துக்கு அவங்க எல்லாரும் எப்படி வருவாங்க? அதெல்லாம் வருவாங்க. உன் அண்ணன் மாதிரி அவங்க ஒன்றும் அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம பேசினா அவங்க வந்துருவாங்க. சும்மா நீ ஏதாவது சொல்லிட்டே இருக்காதம்மா. எனக்கு அங்கே போகணுன்ட்டு தான் ஆசையா இருக்கு. நீ வந்தாவா, வராட்டி போ. நான் அண்ணியோட போய் தான் ஆவேன். சும்மா இரு பவித்ரா, என்ன விளையாண்டுட்டு இருக்கியா?
நான் ஒன்றும் விளையாடலை, நான் உறுதியாக தான் சொல்கிறேன். மலர் கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பாக போய் தான் ஆவேன். அண்ணியோட நான் போயிட்டு வரேன். நீ இங்கேருந்து கல்யாண வேலையெல்லாம் பார்த்துக்கோ. அண்ணி நான் அண்ணன் 3 பேரும் போயிட்டு வர்றோம். சும்மா இரு பவித்ரா. மாப்பிள்ளை வீட்டில் இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டாங்க. உன் அத்தை கிட்ட கேட்டு நீ எங்கனாலும் போய்க்கோ. அவங்க கிட்டேயா? அவங்க கிட்டேலாம் என்னால் பேச முடியாது. சும்மா இருங்க. ஏய் என்னடி இப்போவே இப்படி பேசிகிட்டு இருக்க? சும்மா இரு. அவங்க கிட்ட கேட்டுட்டு வேணா போ. அவங்க போகக்கூடாதுன்னு சொன்னால் போகக்கூடாது, அவ்வளோதான் சொல்லுவேன். பாருங்க அண்ணி, இந்த அம்மாவை இப்போவே எனக்கு கண்டிஷன் போட்டுட்டே இருக்காங்க. இல்ல பவித்ரா, உனக்கு தான் புரியல. உன் கல்யாணத்தை கிட்டத்துல வச்சுட்டு அங்க வர்றது சரி வராது. நான் சொல்றதுதான் அத்தையும் சொல்றாங்க. அப்போ உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் வர்றது உங்க யாருக்கும் பிடிக்கல. அதுக்காண்டிதான் நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. மலர் கல்யாணத்துக்கு நீங்க எல்லாரும் வரணும்னு நானும் ஆசைப்படுவேன். அதை எப்படி அப்படி பண்ணுவேன்? அப்புறம் என்ன, இப்பதான் நான் வரேன்னு தானே சொல்றேன். என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போங்க. இந்த சுச்சுவேஷன்ல எப்படி பவித்ரா? கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது அண்ணி. எனக்கு அங்க வரணும்ட்டு இருக்கு. கூட்டிட்டு போங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். அம்மா எவ்வளவு தூரம் கத்திட்டு இருக்க? இங்கதான் இருக்கீங்களா? எப்போடா? இவ்வளவு நேரம் அம்மா அம்மான்னு கூப்பிட்டேன். என்ன இங்க வந்து? அது ஒண்ணும் இல்ல, சும்மா பேசிட்டு இருந்தோம். அண்ணே நீ ஏன் சொல்ல அண்ணே. அண்ணியோட தங்கச்சி மலர் இருக்காங்கல்ல, அவங்க கல்யாணம் ஊட்டியில வச்சு பண்றாங்களாம். அதுக்கு நான் போக கூடாதுன்னு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி என்ன போகாம இருக்க முடியும்? ஊட்டில வச்சு பண்றாங்களா? ஏன் ஊர்ல இடமே இல்லையாமா கல்யாணம் பண்றதுக்கு? பவித்ரா, இதுக்கு தான் சொன்ன நீ வர வேணான்ட்டு. விடு பேச்ச. என்ன அண்ணா இப்படி பேசுற? அது அவங்க இஷ்டம். ஆமா ஆமா, பொல்லாத இஷ்டம். அப்படியே மூத்த பொண்ணுக்கு 10 பொய்யையும் சொல்லி கல்யாணத்தை பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்ப 2வது பொண்ணுக்கு ஊட்டியில போய் என்னெல்லாம் சொல்லி கல்யாணம் பண்ண போறாங்களோ. இதுக்கு தான் சொன்னேன் வேணாம் வேணான்ட்டு. எனக்கு இந்த பேச்செல்லாம் தேவையா? என்ன உள்ளத சொன்னா ரொம்ப கோவம் வருதோ? நான் எதுவுமே பேசவே இல்லையே. நான் அவளை வரக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். அவளோட நல்லதும் எனக்கு முக்கியம் தான். அது சரி, ஊட்டியில போய் தான் உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணுமா? அது மலரோட இஷ்டம். அது நான் என்ன செய்ய முடியும்? இருந்தாலும் நான் அவங்க கிட்ட பேசிதான் இருக்கேன். வேணா ஊர்ல வச்சு பண்ணிக்கிடலான்ட்டு. அது சரி, உன் பேச்சை யாரு உன் வீட்டுல கேட்க போறா? அதெல்லாம் கேட்பாங்க. அவங்க என்ன உங்கள மாதிரியா வீட்டுல உள்ளவங்க பேச்ச கேட்காம இருக்கிறதுக்கு? என்ன வாய் ரொம்ப நீளுது? உங்களுக்கா எனக்கா? சரி சரி விடுங்க. 2 பேரும் இருந்தாலே பிரச்சனை தான் பண்ணுவீங்களா? அதானே, இப்பவே இப்படி பிரச்சனை பண்றீங்க. நான் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் ரொம்ப பண்ணுவீங்க போலயே. இங்க பாருங்க அண்ணா, ஒழுங்கா இருந்துக்கோங்க சொல்லிட்டேன். பவித்ரா, இதெல்லாம் சும்மா கிண்டலுக்கு, நீ வேற. அப்படியா அண்ணா? கிண்டலா பண்ணிட்டு இருக்க. சரி அப்ப நம்ம ஊட்டி கிளம்பலாம், சரியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அதான் அவளே சொல்லிட்டாளே ஊர்ல வச்சுதான் பண்ண போறாங்கன்ட்டு. அப்புறம் எதுக்கு ஊட்டிக்கலாம்? அண்ணா போயிட்டு வரலாம் அண்ணா, நல்ல ஜாலியா தான் இருக்கும். வேண்டாம் பவித்ரா, எதுக்கு தேவையில்லாத வேலை? இந்த தண்டை இவகிட்ட நானும் சொல்லிட்டு இருக்கேன். கல்யாணத்து கிட்டத்துல வச்சுட்டு அப்படியெல்லாம் எப்படிடா போக முடியும்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு ஊட்டிக்கு போயே ஆகணும். கூட்டிட்டு போங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். என்ன அது உனக்கு பிடிவாதம் அப்படி? அதெல்லாம் எனக்கு தெரியாது, போயே ஆகணும். சரி, இவ தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாளே, வேற என்ன பண்ணுறது? நீ பூமாரி அப்புறம் இவ 3 பேரும் போயிட்டு வாங்க. போயிட்டு கல்யாணம் முடிஞ்ச கையோட திருப்பி வந்துருங்க. அவங்க 2-3 நாள் அங்கே இருக்கணும்னு சொன்னாலும் தங்கலாம் வேணாம், புரியுதா? அட நீ வேற, அவங்க வீட்டுல இருக்க காசுக்கு ஊட்டில போய் 3 நாள் ஹோட்டல் போட்டு தங்க போறாங்களா? சும்மா இருக்கியா கொஞ்ச நேரம்? இப்படியே தான் பேசுவியா பணம் பணம்ட்டு? பின்ன என்னம்மா? வேணும்னா அந்த ஆனந்தோட காசுல வேணா தங்கிட்டு வருவாங்க. அப்படி வேணா நடக்கும்.